கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு தமிழும் தமிழ் மருத்துவமும். இந்த உலகத்தில் மனித இனம் நோயிலிருந்து விடுபடவும் நோயிலிருந்து தற்காத்து மனித இனம் தலைப்பதற்கு இன்றியமையாது மருத்துவம். நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி இப்படிலாம் சொல்லுவோம். இயற்கையின் அடிப்படையும் பூகோள அடிப்படையிலையும் வரலாற்றின் அடிப்படையிலும் தமிழினம் மற்ற மனித இனங்களுக்கு முற்பட்டதாகவே தோன்றி நாகரிகம் அடைஞ்சிருக்கு. நம்ம வழக்கமாக சொல்கிற மாதிரி உலகின் முதல் மொழி தமிழ், உலகின் முதல் அவன் பேசிய மொழி தமிழ் தான், இப்படி ஒவ்வொன்றும் நம்ம கிளைம் பண்ணுறோம் இல்லையா. உலகின் முதல் மனிதன் அவன் தான், பேசிய மொழி அதுதான், உலகின் நிலம் தமிழகம் தான், அல்லது குமரி கண்டம் லெமூரியா கண்டம் அப்படின்னு நம்ம கிளைம் பண்ணுறோம் இல்லையா. அதுபோல் எப்படி மற்றதில் எல்லாம் முன்னோடியாக இருந்தாங்களோ, முன்னோக்கி வாழ்ந்தாங்களோ, முன்னாடி எப்படி வளர்ச்சி அடைந்திருந்தாங்களோ, அதை போலவே அவர்களுக்கான ஒரு மருத்துவ முறை இருந்தது. அதுதான் சித்த மருத்துவம் என்கிற தமிழர் மருத்துவம். இதிலிருந்து அவர்கள் எவ்வளவு முன்னோக்கி சிந்திச்சிருக்கிறார்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். உலகில் மொத்தம் 195 நாடுகள் இருக்கின்றன. நம்ம ஐநா சபை முன்னாடி 195 நாடுகளோட கொடி பறக்குது. ஆனால் எவ்வளவு மொழிவழி தேசிய இனங்களுக்கு மருத்துவம் இருக்கிறது எல்லாருக்கும் அப்படி இருக்கிறது இல்லை. ரொம்ப விரல் விட்டு எண்ணிடலாம், ஒரு 10க்குள்ளே தான் இருக்க முடியும். சீன மருத்துவம் சொல்லலாம், திபெத்தியன் மெடிசன் சொல்லலாம், இப்படி ஒவ்வொன்றுக்கு இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும். ஆப்பிரிக்கனில் கூட இப்போ சொல்கிறாங்க. அதுபோல் தமிழர்களுக்குன்னு ஒரு மருத்துவம் இருக்கிறது நம்ம எல்லாருக்குமான பெருமை. இந்த அளவுக்கு வளர்ச்சியான எனக்கு தெரிந்து, நான் உரை முடியும் போது உங்களுக்கு தெரியும், இந்த அளவுக்கு கிளாசிஃபை பண்ணப்பட்ட வகைப்படுத்தப்பட்ட முழுமையான மருத்துவ முறை வேறு எதுலேயும் இல்லை. அப்புறம் நம்ம இதெல்லாம் சொல்லும்போது சித்த மருத்துவம் தமிழர் மருத்துவங்கிறதெல்லாம், சித்தம்னா அறிவு, சித்தம் கலங்கி போச்சுன்னா அறிவு இல்லை, புத்தி பேதலிச்சு போச்சுன்னு அர்த்தம். அறிவில் சிறந்த மருத்துவம் உண்மையில் நமது முன்னோர்கள் மூதாதையர்கள் படைத்த மருத்துவம் தமிழர் மருத்துவம். நமது 2 இதிலேருந்து சொல்லலாம். வரலாற்று பூர்வமாக நமக்கு கிடைக்கப்பட்ட மிக பழமையான இலக்கியம், இலக்கண நூல் தொல்காப்பியம். ஸோ நமது சித்த மருத்துவம் ஐம்பூதங்களின் அடிப்படையில் இயங்குது. நமது உடல் எப்படி ஐம்பூதங்களால் ஆனதோ அதுபோல் இந்த உலகமும் ஐம்பூதங்களால் ஆனது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறவங்க ரிலேட் பண்ணிக்கிறதுக்காக, இப்போ அனீமியான்னு சொல்கிறோம், இரத்த சோகை அப்படின்னு. அதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, அண்டத்தில் உள்ளதே பிண்டம், பிண்டத்தில் உள்ளதே அண்டம் அப்படி சொல்கிறோம். நம்ம உடம்புல அனிமியாங்கிறது இரும்பு அணுக்களுடைய, இரும்பு தாதுவினுடைய குறைபாட்டால் ஏற்படுகின்ற ஒரு நோய். சரியா? இது நம்ம உடலில் பிண்டத்தில். இப்போ அதுக்கு நவீன மருந்துகள் என்ன கொடுப்பாங்க, இல்லை சித்த மருந்துகள் என்ன கொடுப்பாங்கன்னா, ஃபெரஸ் ஃபியூமரேட், அயன் சுக்ரோஸ், இந்த மாதிரியான இரும்பு சேர்ந்த மருந்துகளை தான் உள்ளே கொடுப்பாங்க, ஊசி மொழியாகவோ இல்லை மாத்திரை வழியாகவோ. நம்ம அயச்சந்தூரம், அயப்பற்பம், அயகாந்த செந்தூரம், இந்த மாதிரி இரும்பு சேர்ந்த அயம் சேர்ந்த மருந்துகளை கொடுப்போம். ஸோ நமது உடலில் எப்போ அந்த குறைபாடு ஏற்படுதோ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு, அதை ஈடுகட்டுவதற்கு அண்டத்திலிருந்து இங்கேருந்து நம்ம பொருட்களை எடுத்து கொடுக்குறோம். இது ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். ஸோ இது போல் எடுத்து பார்த்தோன்னா, தொல்காப்பியத்தில் சொல்கிறாங்க, இந்த 5 பூதங்களால் ஆனது தான் உலகு, வலி தீ விசும்போடு கலந்த உலகம் மயக்கம் மாதலின், இந்த 5ம் கலந்த மயக்கம் அப்படிங்கிறாப்புல. இதுக்கு அடுத்து நம்ம ரெஃபரன்ஸாக சொல்கிறது இன்னும் பழமையானது அப்படின்னா தொல்காப்பியத்துக்கு அடுத்து திருக்குறளை சொல்லலாம். இப்போ அந்த தொல்காப்பியர் சொல்கிறதுல அவர் அந்த பாட்டோட கடைசி வரி சொல்லுவார், நேரிதின் சிறந்தோர் நெறிப்படுத்தினரே, இப்படிலாம் ஒரு சில வார்த்தைகள் வரும். அதே போல் திருக்குறளை பார்த்தோன்னா, வஞ்ச மனத்தான் படிற்றொழுக்கம் பூதங்கள் 5ம் அகத்தே நகும் அப்படின்னு ஒரு இது வரும். அதாவது வெளியில் நான் என்னதான் நல்லவன் மாதிரி ஒரு மனிதன் இருக்கிறான், வெளியே நல்லவன் மாதிரி வேஷம் போட்டுட்ருக்கிறான் அப்படின்னா, அவன் வெளியில் அப்படி நடித்தா கூட அவனுக்குள்ளே இருக்கிற 5 பூதங்கள், அந்த பூதங்கள் அவனை பார்த்து நீ ஏடா இப்படி இருக்கு இப்படிலாம் பண்ணுறியேன்னு அந்த பூதங்கள் அவனை பார்த்து கேலி செய்யும், அகத்தே நகும் அப்படிம்பாப்புல. ஸோ எப்படி தொல்காப்பியம் இந்த 5 பூதங்களை சொல்லுதோ அதே பூதங்களை திருக்குறளையும் சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொன்று, நம்ம எவ்வளவு வரலாற்றில் முன்னாடியே நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, ஒரு திருக்குறள் உண்டு, மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழி முதலா எண்ணிய 3, கூடுனாலும் குறைஞ்சாலும் நோய் வந்துடும். என்ன அப்படின்னா, வழி முதலா எண்ணிய 3னா வலி, அழல், ஐயம், அதாவது வாத பித்த கபம்,
இதில் ஏற்படக்கூடிய கூடுதலோ குறைவோ தான் நோயை உண்டாக்கும் அப்படின்னு சொல்கிறாருக்குல. இப்போ என்னென்னா அவர் சொல்கிறது நூலோர் வழி முதலாக எண்ணி அமௌண்ட்டுங்கிறாரு. நம்ம நினைக்கிறேன் திருவள்ளுவரை பெரிய ஆள், திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாருன்னு. ஆனால் அவர் சொல்கிறது நான் சொல்லலை, மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் கற்றறிந்தவர்கள் படித்தவர்கள் சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு நூலோர்னு சொல்கிறாரு. நூலோர் அறிவியல் சிறந்தவராக இருக்கலாம், மருத்துவராக இருக்கலாம், யாரோ ஒருத்தர் இருக்கலாம். ஆனால் வேறொருத்தரை சொல்கிறாரு. அதே போல் தொல்காப்பியரோ நேரிதின் சிறந்தோர் நெறிப்படுத்தினரே அப்படின்ல. ஸோ இவங்களுக்கெல்லாம் முன்னாடியே இந்த மருத்துவம் இருந்திருக்குது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம். அப்புறம் மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு இந்த சித்த மருத்துவம் பரவி இருந்தது, புகழ் பெற்றிருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இன்றைக்கி ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நான் இப்போ அறிஞர் அண்ணா அரசு மருத்துவமனையில் நான் பிடி எம்டி பண்ணுறேன். அங்கேயே ஓபிடியும் பார்க்குறோம். இப்போ அங்கே போனால் மருத்துவ சிகிச்சைக்கு நம்ம போய் மருந்து எழுதுன பார்த்தா இன்றைக்கும் திரிகடுகு சூரணம் அப்படிங்கிற மருந்து இன்றைக்கும் எழுதுகிறோம். ஏலாதி சூரணம்ங்கிறது இன்றைக்கி எழுதுகிறோம். ஆனால் நீங்கள் 17 கீழ்கணக்கு நூல்களை பார்த்தீங்கன்னா ஏலாதின்னு ஒரு புக்கு இருக்குது, கனி மேதாவியர் எழுதுன புத்தகம் இருக்குது. திரிகடுகம்னு ஒரு புக்கு இருக்குது, எழுதணும் நல்லாதனார். இப்போ இந்த புக்குக்கு ஏன் பேர் இப்படி வச்சுருக்கிறாங்க அப்படின்னா அது எடுத்து பார்த்தா தெரியும். இது போல் நிறையா இருக்குது. சிறு பஞ்சமூலம்னு இருக்குது. அப்போ என்னென்னா சுக்கு மிளகு திப்பிலி இந்த 3 சேர்ந்த பொருள் திரிகடுகு. அதை எழுதியிருக்கிறது இது எப்படி மனிதனுக்குள்ள பிணிகளை நோக்கி ஒருத்தனுடைய வாழ்க்கையை மேம்படுத்துமோ, வாழ்க்கை தரத்தை கூட்டுமோ, அதுபோல் இந்த புக்கு இந்த அறநெறிகளை கூறும் அப்படின்னு சொல்லுது. இதே போல் தான் ஏலாதிக்கு. இன்றைக்கி ஏலாதி கேஸ்ட்ரிக் அல்சருக்கு, வயிறு சம்மந்தப்பட்ட புண்களுக்கு, பல நோய்களுக்கு மிகச்சிறந்த மருந்து ஏலாதி மருந்து. இன்றைக்கு காலையில் கூட நான் எழுதிட்டு தான் வர்றேன். ஸோ அதனால் அங்கே எழுதுனதோட தொடர்ச்சி இன்றைக்கு வரைக்கும் பயன்பாட்டில் இருக்குது. ஸோ அந்த புக்குக்கான இது இப்போ ஏலாதிக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மருந்துகள்லாம் சேர்ந்தது எப்படி இந்த பிணிகளை போக்குதோ அதுபோல் இதை சீர் செய்யும் அப்படிங்கிறாங்க. சிறு பஞ்ச மூலம், பஞ்சம்னா 5, மூலம்னா வேறு. சிறுவழுதுணை, கண்டங்கத்திரி, சிறுமல்லி, பெருமல்லி இதோட வேர்கள் சேர்ந்தது நோய்களை தீர்க்கும். அதுபோல் இந்த புத்தகம் உங்களுக்கான நன்மையை செய்யும்னு இருக்குது. அப்படி இந்த ஒருத்தங்க மருந்தின் பேர்லேயே புத்தகங்கள் எழுதுகிறாங்கன்னா இப்போ பேராசிட்டமால்ங்கிற பேரில் யாரும் புக்கு எழுதுவாங்களா? ஸோ எந்த அளவுக்கு மக்கள் கூட பின்னி பிணைஞ்சிருக்குது இந்த மருத்துவமும், தமிழரோட மருத்துவம், தமிழர்களும் எந்த அளவுக்கு இது கூட பிணைஞ்சிருக்கிறாங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கான இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம். அப்புறம் இது சும்மா ஏதோ போகிற போக்கில் இந்த மருத்துவ முறை ஏதோ எழுதிட்டு வச்சு போன மாதிரி மருந்து இல்லை. திருமூலர் ஒரு பாட்டில் சொல்கிறாரு மருந்து அப்படின்னா என்ன. நாங்கள் ஃபார்மகாலஜி புக்கு நிறையா புக்கு படிக்கிறோம், இன்றைக்கி வரைக்கும் நிறைய புத்தகங்கள் படிக்கிறோம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு மருந்துக்கு இதை விட சிறந்த டெஃபினேஷன் வேறு எந்த புக்லேயும் சொல்லலை. மறுப்பது உடல் நோய் மருந்தெனல் ஆகும், மறுப்பது உள நோய் மருந்தென சாலும், மறுப்பது இனிப்பினி வராதிருக்க, மறுப்பது சாவை மருந்தெனலாமே. இதுதான் ஒரு சொல்கிற விளக்கம். உடல் பிணியை மறுக்கணும், உடலுக்கு வரக்கூடிய பிணிகளை தடுக்கணும், உளப்பிணிகளை தடுக்கணும், நோய் வர்றதை ப்ரிவென்டிவாக இருக்கணும், வாழ்நாளை நீட்டிக்க செய், சாவை மறுத்து வாழ்நாளை நீட்டிக்க செய்யணும். இந்த 4 கேரக்டர் இருக்கிறது எதுவோ அதுதான் மருந்து அப்படின்னு சொல்கிறாருக்குல. இதுக்கு ஈக்குவலண்ட்டான இந்த ஃபார்மகாலஜி டெஃபினேஷனை நான் இது வரைக்கும் மாடர்ன் புக்ஸையும் படிச்சிருக்கேன், ஆனால் இந்த மாதிரி எதுவும் படித்ததில்லை. இது எப்படி சொல்லியிருக்காரு, இது எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுறத நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ இந்த கேரக்டர் இருக்கிறதா மருந்து. இப்போ உதாரணத்துக்கு இப்போ வருமுன் காப்பி நீங்கள் காய்ச்சல் வராது முன்னாடி பேராசிட்டமால் மாற்றி வழி நிவாரணி மதிப்பெல்லாம் எடுக்க முடியாது. ஆனால் சித்த மருந்துகள் அப்படி எடுக்கலாம். இது நம்ம மரபு சார்ந்தது, நம் மரபணுவிலே இருக்கிறது, நமக்கு ஒற்றுக்கொள்ளக்கூடியது. இப்போ இது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா 2 மருந்துகளாக பிரிக்கிறாங்க சித்த மருத்துவத்தில். கொஞ்சம் இது போர் அடிக்காது, சீக்கிரம் முடிச்சுக்கிறேன். மருந்துகளை சித்த மருத்துவம் 2ஆக பிரிக்குது. அக மருத்துவம், புற மருத்துவம். இன்டர்னல் மெடிசன், எக்ஸ்டர்னல் மெடிசன். இன்டர்னல் மெடிசனில் 32 இருக்குது, எக்ஸ்டர்னல் மெடிசனில் 32 இருக்குது. பற்று, கலங்கு, இப்படியெல்லாம் இன்டர்னல், எக்ஸ்டர்னல். இப்போ இதில் என்னென்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் இந்த மருந்தோட இன்க்ரீடியன்ட் என்ன, எது சேரணும், எந்த அளவில் சேரணும், அது இண்டிகேஷன் என்ன, எந்த அளவில் கொடுக்கணும், எது கூட கொடுக்கணும். அனுபானம்னு சொல்லுங்கள். இது சுடுதண்ணியில் சாப்பிட்ணும், இது பாலில் சாப்பிட்ணும், இது தேனில் சாப்பிட்ணும். ஏன்னா தேனில் சாப்பிட்ற மருந்து வாயிலிருந்தே ஜீரணம் ஆரம்பிச்சிடும். பாலில் சாப்பிட்றது உள்ளுக்குள்ளே போய் தான் ரெடியில் உள்ளுக்குள்ளே போய் தான் செரிமானம் ஆகும். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு உதாரணம் இருக்குது. இப்படி தான் இதை எடுத்துக்கணும், எது கூட எடுத்துக்கணும், எவ்வளவு நாளைக்கு எடுத்துக்கணும், இந்த எல்லா இண்டிகேஷனும் கரெக்டாக கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் இன்னொன்று, இன்கேஸ் கான்ட்ரா இண்டிகேஷன் மாதிரி ஆகுது, இருந்த மருந்து ஒத்துக்கலைன்னா அந்த மருந்து முறிவுக்கு அதனால் வர மருந்துக்கு என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறது முதற்கொண்டு
அந்த மருந்தோட லைஃப் ஸ்பென் இன்றைக்கி போடுற இல்லையா மேனுஃபேக்சர் 2 வருஷம் யூஸ் பண்ணலான்னு. அப்படி சூரணம்னா 6 மாதம், என்னன்னா 1 வருஷம், பற்பன்னா 75 வருஷம், செந்துரனா 75 வருஷம், சுண்ணம் 100 வருஷம், இது 200 வருஷம். இப்படி மருந்துகளை இந்த அளவுக்கு கிளாசிஃபை பண்ணி அளவென்னா எது கொடுக்கலாம், எவ்வளோ நாளை கொடுக்கலாம், இன்கேஸ் கான்ட்ரா இண்டிகேஷன் ஆனாலும் என்ன வரலான்னு இன்றைக்கி இருக்கிற ஃபார்மகாலஜி புக்கில் எழுதுறது வேறு. ஆனால் இதை 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு டீட்டெயிலாக எழுதி வச்சுருக்க மருத்துவம் எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த மருத்துவமும் இல்லை. அப்புறம் இவர் கேரளாவை சேர்ந்த ஆற்றூர் ரவிவர்மா மிகச்சிறந்த கவிஞர். அவர் ஒன்று சொல்லுவாப்பில், இந்த உலகத்தில் உலகின் ஒரு சில மொழிவழி தேசிய இனங்களுக்கு மட்டும்தான் அவர்கள் மூதாதையர்கள் அவர்களது வரலாற்று புதினங்களை அவர்கள் சொந்த மொழியில் படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்குது. அது யாருன்னா சீனம், கிரேக்கம், இந்த மாதிரி இருக்கும். அவங்க லிட்ரேச்சர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கு. அவங்க மட்டும்தான் அவங்க மொழியில் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்குது. அப்படி இந்தியாவில் உலகின் தமிழர்களுக்கு, இந்தியாவில் தமிழர்களுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு இருந்திருக்குது. அந்த வகையில் எனது முன்னோர்கள், எனது மூதாதையர்கள் பேசிய மொழி கூட தமிழ் தாங்கிற பெருமை எனக்கு இருக்குன்னு சொல்கிறாப்புல. அவர் எழுதினவர் மலையாளி அவர். அப்போ நம்மளோட வரலாறு எங்கேருந்து தொடங்குது, நம்ம இன்னைக்கு வரைக்கும், நான் இப்போ சொன்ன மாதிரி இன்றைக்கி ஓபிடி எழுத வரைக்கும் நான் மருந்து இருக்குன்னா நம்ம இது எவ்வளோ நாள் இதை தொடர்ச்சியாக தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது இதன் மூலமாக நான் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இந்த மருத்துவம் பல மருத்துவத்திற்கு தாயாக இருந்திருக்கு. இதிலிருந்து டெவலப் ஆகி போட மருந்து வருமாலேருந்து ஆரம்பித்து ஆயுர்வேதாவில் ஆரம்பித்து இன்றைக்கி இருக்குது இயற்கை வைத்தியம், வர்ம சிகிச்சை. இன்றைக்கி அவங்க மர்ம சிகிச்சைங்கிறாங்க. இன்றைக்கி வரைக்கும் கொடுக்க நம்ம எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இதிலேருந்து எடுத்து அவங்க தனியாக டெவலப் பண்ணிட்டு போயிட்டுருக்கிறாங்க. நம்ம எடிட் பண்ணாத தமிழ் தாய் வாழ்த்தில் இருக்குல்ல, எடிட் பண்ணாத தமிழ் தாய் அதில் இருக்கும், ஆரம்பிச்சுட்டு வர்ற வழியில் உன் உதிரத்தே உதித்தெழுந்து ஒன்றுபட ஆயிடணும் அப்படின்னு ஒரு ஆயின்னு வரும். அந்த மாதிரி சித்த மருத்துவத்திலேருந்து பல உதிச்சு ஒவ்வொன்றும் தனித்தனி மருத்துவமாக நிறையா வளர்ந்துட்டு போயிட்டு இருக்குது. இந்திய மருத்துவத்திலையும் சரி, வெளிநாட்டு மருத்துவங்களையும் சரி. ஒரு சில உதாரணங்கள் நான் சொல்கிறேன், ப்ராக்டிஸ் இருக்கிறதுனால சொல்கிறேன். வயிறு வலிக்கு பஸ்கோஃபன்கிற ஒரு மாத்திரை நவீன மருத்துவத்தில் கொடுப்பாங்க. அதோட ஹயோசைமன் அப்படிங்கிற பேரில் வரும். இப்போ அது குரோசானி ஓமத்திலேருந்து எடுக்கப்பட்ட மருந்து தான் அது. ஸோ அதிலேருந்து எடுத்துகிட்டு இப்போ சிந்தட்டிக் ஃபார்மில் ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனியில் செய்கிறாங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி வயிறு வலிக்கு நான் போய் ஓமத்தை வரைச்சி குடி, ஓம் வாட்டர் குடின்னு சொல்கிறேன் இல்லையா, அதோட பெட்ரு இது குரோசானி ஓமங்கிறது. அதிலிருந்து எடுக்கிற மருந்து தான் இன்றைக்கி நீங்கள் போய் எந்த ஒரு கேஸ்ட்ரான்டாலஜிஸ்ட், பெரிய டாக்டர் கேஸ்ட்ரான்டாலஜிஸ்ட் யார்கிட்ட போனாலும் அந்த மருந்து தான் எழுதுவாங்க. அது இங்கேருந்து சித்த மருத்துவத்தில் பன்னெடுங்காலமாக பயன்படுத்தப்பட்ட வந்த மருந்து. அதே போல் ஹார்ட் ஃபெயிலியருக்கு இஎஃப் குறைஞ்சி போச்சு, எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் குறைஞ்சி போச்சு, ஹார்ட் ஃபெயிலியர், நடந்தால் மூச்சு வாங்குது, கால் வீக்கம் வருது, படியேற முடியலம்பாங்க. ஸோ கன்ஜஸ்டிவ் கார்டியாக் ஃபெயிலியர் அப்படிம்பாங்க. ஸோ இப்போ அதுக்கு நவீன மருத்துவத்தில் மருந்துகள்லாம் கிடையாது. இதை சொன்னீங்களா? சரி, ஓகே. ஸோ அந்த கன்ஜஸ்டிவ் கார்டியாக் ஃபெயிலியருக்கு நரிப்புகையிலை டிஜிட்டாலிஸ் பர்பியூராங்கிற ஒரு மருந்து தான் கொடுக்குறோம். டிஜிடாக்சின்னு. இன்றைக்கி நவீன மருத்துவர்களுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு அதுதான். நாம் அதை வேறு ஃபார்மில் பவுடராக லேகியமாக கொடுத்துக்கிட்டு இருந்ததை இன்றைக்கி வாரத்தில் 7 நாள் 5 நாள் சாப்பிடுங்கன்னு கொடுப்பாங்க. காலையில் ஒவ்வொரு மாத்திரை. ஹார்ட் பம்பிங்கை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய இப்போ இருக்கிற ஒரே மருந்து அந்த மருந்து தான். அது நேச்சுரல் சோர்ஸ் இருந்து வருது தான். அப்புறம் இது போல் சொல்லிக்கிட்டே போகலாம். அதே போல் கேன்சருக்கு வின்கா ரோசியாங்கிற ஒரு வின்காரோசியாலிருந்து நம்ம கொடுக்குறோம். அது நம்ம புற்றுநோய்க்கு ரொம்ப நாளாக பயன்படுத்திட்டு இருக்க மருந்து சித்த மருத்துவத்தில். அதுலேருந்து வின்பிளாஸ்டின், வின்கிறிஸ்டின்னு 2 மருந்து பொருள் எடுக்கிறாங்க. புற்றுநோய் சிகிச்சைக்கு இன்றைக்கி அவைலபிள் இருக்க மருந்து அது. அதே போல் ராவுல்ஃபியா சர்பண்டைனாலிருந்து சர்பைண்டைன் அப்படின்னு ஒரு மருந்து எடுக்கிறாங்க. பிபிக்கு பிளட் ப்ரெஷருக்கு கொடுக்குற மருந்தில் அது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான மருந்து அந்த மருந்து. இது போல் நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம், நிறையா இருக்குது. அதே போல் இந்த மலச்சிக்கல் கூட லாக்ஸான் அப்படிங்கிற பேர்லாம் மருந்து நிறையா வரும். அது நிலவாரையிலேருந்து எடுக்கிற மருந்து, கேசியா சென்னாலேருந்து. ஸோ அது ஃபைபரு, இந்த கிரிமாஃபின், இந்த மாதிரிலாம் வருது. அதோட முக்கியமான இன்க்ரீடியன்ட் அது. ஸோ அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறோம். ஸோ இது போல் சொல்லிக்கிட்டே போகலாம் நிறையா. அதே போல் இன்றைக்கி நம்ம நிலவேம்பு குடிநீரை நம்ம யூஸ்வலி மருத்துவத்தில் வரக்கூடிய பிணிகளை ஜென்ரலாக அந்த காசை 4ஆக பிரிக்கலாம். ஒன்று பாக்டீரியா, இன்னொன்று வைரஸ், இன்னொன்று புரோட்டோசோவா, லாஸ்ட்டாக ஃபங்கை, பூஞ்சை. பாக்டீரியா,
வைரஸ், புரோட்டோசோவா, பூஞ்சை. இது 4ல் பெரும்பாலும் இது 4ல் வந்துடும். இதில் என்ன இருக்கிற பெரிய டிஃபிகல்ட்னா மாடர்னில் ஆன்டி பாக்டீரியல் எல்லாமே பாக்டீரியல் வியாதிக்கு மட்டும்தான் கேட்கும், வைரஸ்க்கு கேட்காது. ஆன்டி வைரல்னு கொடுப்பாங்க, அது வைரலுக்கு மட்டும்தான் கேட்கும். இதுதான் இருக்கிற நிலைமை. ஆனால் சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய மருந்துகள் இம்யூனோ மாடுலேட்டர்னு சொல்லுவாங்க. அதிகமாக இருக்கவங்களுக்கு குறைக்கும், கம்மியாக இருக்கவங்களுக்கு அதிகப்படுத்தும், அவர்களுக்கு ஏற்ற மாதிரி மாடுலேட் பண்ணும் உடம்புக்கு. ஸோ அதில் இருக்கிறது வந்து இது சித்த மருத்துவத்தில் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு அதிசயிக்கத்தக்க விஷயம். இந்த ஸ்டடியை தான் 2012 சுகாதாரத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருக்கும்போதும் ஜெயலலிதா மேடம் அவங்க இருக்கும்போது ரிசர்ச் பண்ணி கிங் இன்ஸ்டியூட்டை இது வரைக்கும் பார்த்ததில் தி பெஸ்ட் ஆன்டிவைரல் நிலவேம்பு குடிநீர் தான் அப்படின்னு அவங்க தான் அதை ஆர்டர் போட்டாங்க. அது டெங்குக்கும் கேட்டுச்சு, மலேரியாவுக்கும் கேட்டுச்சு. மலேரியாவில் வந்து புரோட்டோசோவா டிசீஸு இன்றைக்கி வரைக்கும் கோவிட் வரைக்கும் அது வேலை செஞ்சுட்டு தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மெக்கானிசம் எல்லாத்துக்கும் கேட்குற மாதிரியான மெக்கானிசம் இருக்க மாதிரியான மருந்துகள்லாம் நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாத ஒன்று. அப்புறம் நான் வந்து என்னுடைய நேட்டிவ் சேலம், நான் என்னோடய யூஜி சேலத்தில் படித்தேன், 2015 முடித்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து நவீன மருத்துவர்கள் கூட சேர்ந்து இன்டகிரேட்டிவ் அப்ரோச்சுங்கிற அடிப்படையில் அந்த மாதிரியான மருத்துவமனைகளை நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். தோல் மருத்துவம் மற்றும் இருதய மருத்துவம் இது 2ல் நான் ஒரு 5-6 ஆண்டுகள் அதில் பணியாற்றியிருக்கேன். அப்படி பார்க்கும்போது சேலத்தில் டாக்டர் பன்னீர்செல்வம் எம்எஸ் அவர் தெரியும்னு நினைக்கிறவங்களுக்கு, சண்முகா மருத்துவமனைன்னு. நான் இருக்கும்போது அவர் என்கிட்ட சொல்லுவார், நான் இருக்கும்போது 2 லட்சம் சர்ஜரி பண்ணாப்புல அவர், நான் இருக்கிறப்ப பண்ணார். அதுக்கப்புறம் இன்னும் அதிகமாக பண்ணியிருப்பாப்புல. அப்போ நான் ரவுண்ட்ஸ் அவர் கூட போகும்போது அப்ளை க்ரீன் ஆயில் அப்படின்னு சொல்லுவாப்புல. நானும் அந்த நோட்ஸ் எழுதியிருக்கேன், அப்ளை க்ரீன் ஆயில் அப்படின்னு எழுதிட்டு ட்ரெஸ்ஸிங் எழுதிட்டு வந்துட்டேன். அப்புறம் வரும்போது என்கிட்ட ஒரு நாள் கேட்டார், அப்ளை க்ரீன் ஆயில் எழுதுவீங்களே அது என்ன தெரியுமா டாக்டர் அப்படின்னாரு. என்கிட்ட தெரில சார், அப்புறமா கேட்கலாம் நினச்சேன், என்ன ஆயில் அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ அவர் சொன்னது அது மத்தன் தைலம், சித்தால இருக்கக்கூடிய மத்தன் தைலம் தான் ஆறாத புண்களுக்கு சூப்பராக ஆச்சோம். அவர் 2 லட்சம் ஆப்ரேஷன் பண்ண டாக்டர் சொன்னது, ஊண்டு சரியாக ஆகலை, இன்ஃபெக்ஷனாக இருக்குன்னா நான் இதுதாங்க கொடுப்பேன், சூப்பராக ஆறிடுனாரு. அவர் 2 லட்சம் ஆப்ரேஷன் பண்ணவர் சொன்னது. அதுக்கப்புறம் நான் பார்த்த வேறு எந்த மருந்துலையும் கேட்காத மருந்துகள் அதில் சூப்பராக கேட்டுச்சு. இதெல்லாம் வந்து வேறு மருந்துகளில் நார்மலாக சொல்கிறது வேறு. ஒரு 2 லட்சம் ஆப்ரேஷன் பண்ண ஒரு மிகப்பெரிய சர்ஜன் அவர் இந்த மருந்தை யூஸ் பண்ணுறாருங்கிறது சித்த மருத்துவம் எந்த அளவுக்கு எஃபிகசி நல்லா இருக்குது, எவ்வளோ பொட்டன் ட்ரக்குங்கிறதுக்கான உதாரணம் அது. அப்புறம் நான் வந்து சொன்ன மாதிரி ஒரு தோல் மருத்துவர்கிட்ட ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அவர் வந்து ஒரு நாளைக்கு 200 ஓபி பார்ப்பாப்புல, 200 நோயாளிகளை பார்ப்பாப்புல. இந்த பக்கம் ஒரு பேஷண்ட், இந்த பக்கம் ஒரு பேஷண்ட்டுக்கு 1 நிமிஷம் தான் எடுத்துப்பாப்புல. பயங்கர பிஸியான டாக்டரு. அப்புறம் அவர்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்போது சித்தால கார்போகரிசி சோரியாலா காரிஃபோலியான ஒரு பிளான்ட், கார்போகரிசின்னு சொல்லுவாங்க. அந்த மருந்து நம்ம குறிப்பாக வெண்படைக்கு, வெண்குட்டம், விட்டிலிகோ, வெண்புள்ளின்னு சொல்கிற வியாதிகளுக்கு என்னோட டெசர்டேஷன் டாபிக் ஏதோ அதில் 100கணக்கான பேரை நம்ம சரி பண்ணியிருக்கிறோம். அது ரொம்ப அலோபதி மெடிசனில் இன்றைக்கி சவாலாக இருக்கிற மருந்து. ஆனால் நம்மளதில் நல்ல சோர்ஸ் இருக்குது, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அப்படி பார்க்கும்போது அவர் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், அது வந்து அந்த வியாதியில் ஒரு டிப்பிக்கலான ஒரு காம்ப்ளிகேஷன் என்ன, ஒரு கஷ்டம் என்னென்னா, உள்ளங்கை, உள்ளங்கால், உதடு, யூரின் போகிற இடம், இந்த மாதிரி இடத்துல வர வெண்புள்ளி தீர்றது கஷ்டம், சரி பண்ணுறது கஷ்டம். ஸோ வந்து இதுதான் இருக்க யதார்த்தம். அப்புறம் அவர் கூட ஒரு நாள் ஓபிலாம் முடிச்ச விட்டு பேசிகிட்டு இருக்கும்போது, இப்படி அது வர்றது கஷ்டங்க அப்படின்னு சொன்னாப்புல. இல்லை எனக்கு தெரியும் சார் அப்படின்னு. எப்படிங்க தெரியும் அப்படின்னு கேட்டார். நான் அவனை இல்லைங்க எங்களோட சித்தா டெக்ஸ்ட்டில் இப்படி இருக்குது, யூகி முனி சித்தர் அவர் எழுதின பாட்டில் இப்படியே சொல்லியிருக்காரு. அப்படி நிஜமாவா சொல்கிறீங்க அப்படின்னாரு. ஆமாம் அப்படி தான் இருக்குது அப்படின்னு. அந்த பாட்டை எடுத்துகிட்டு வாங்க பார்க்கலாம் அப்படின்னாரு. அப்புறம் அந்த பாட்டை நான் எடுத்துகிட்டு போய் காமிச்சேன். மடிப்பாக மயிர் வெளுத்தால் அசாத்தியமாகும், வரி உதடு, உள்ளங்கை, குதம், குய்யம் இங்கெல்லாம் வந்தால் தீராது அப்படின்னு இருக்கிறத காமிச்சேன். அவர் உடனே வாங்கி பார்த்துட்டு, இந்த புக்கு எழுதி எவ்வளோ நாளுங்க இருக்கும் இந்த டெக்ஸ்ட் அப்படின்னு கேட்டாப்புல. அவங்க சொல்கிறது 4000 5000 வாங்க, அட்லீஸ்ட் 2000 வருஷத்துக்கு மேலேயாவது இருக்கும் ஷோரா அப்படின்னு. நான் அவனை ஒரு பார்த்துட்டு சொன்னார், எனக்கு ஆச்சரியமாக இருக்குங்க, நான் சொல்கிற இந்த கான்செப்ட் வந்து நியூவர் கான்செப்ட், ஒரு 20-30 வருஷத்துக்குள்ளே தான் இதை நாங்கள் பேசுகிறோம், அது நான் படிக்கும்போது இல்லை, இப்போ ரீசெண்டில் தான் அப்படி இருக்குது, இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புக்கில் எழுதிக்கிறது பெரிய விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதற்கான விளக்கம் எப்படி சொன்னேன், அது புக்கில் இருக்குன்னு தெரியும், எனக்கு அதுக்கான காரணம் தெரியல. இப்படி வந்தால் இங்கே இருக்கிறது கொஞ்சம் ட்ரீட் பண்ண டஃப், ஆனால் சரியாகுது, ஆனால் மற்றவரை ட்ரீட் பண்ணுறது கஷ்டம். அப்படி என்ன அப்படின்னா,
இந்த இதில் புக்கில் சொல்லியிருக்க இடம் எல்லாமே முடியில்லாத இடம். ஸோ ஒவ்வொரு முடிக்கு கீழேயும் தான் அந்த நிறைமிசல்களை தூண்டக்கூடிய பொருள் இருக்குது. ஸோ அதனால் இந்த இடத்துல பிக்மெண்ட் ரீபிக்மெண்ட் பண்ணுறது, புதிய நிறைமைகள் வர வைக்கிறது கஷ்டம். அதே போல் ஆனால் அவர் சொன்னது அதுதான், புக்கில் இருக்கிறது மயிர் வெளுத்தால் அசாத்தியமாகன்னு இருக்குது புக்கில். இது உண்மையிலே எனக்கு ஆச்சரியமாக இருக்குதுங்க. முடி வெளுத்துருச்சுன்னா உள்ள மெலனின் இல்லைன்னு அர்த்தம், மெலனினோட ப்ரிகாசர் இல்லைன்னு அர்த்தம். இது வரைக்கும் புக்கில் எழுதியிருக்காங்கன்னா எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குன்னாப்புல. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை பார்க்கும்போது நமக்கே ரொம்ப பிரமிக்கத்தக்க மாதிரி இருக்கும். இதை நம்ம சரியாக கேரிட் அவுட் பண்ணணும். இது இந்த உலகத்தின் வேலை எந்த மொழிவழி தேசிய இனங்களுக்குமே இல்லாத இது. ரொம்ப சவாலாக இருக்குது இந்த மாதிரியான வியாதிகள்லாம். இப்போ நாங்கள் ரீசெண்டாக நேரக்குறைவு சீக்கிரம் முடிச்சுக்கிறேன். இப்போ நேரக்குறைவின் காரணமாக இப்போ நாங்கள் ரீசெண்டாக ஒரு ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். புற்றுநோயாளிகளுக்கு சித்த மருத்துவத்தில் பங்கு அப்படிங்கிற மாதிரி. இப்போ புற்றுநோய்க்கு ஆப்வியஸாக கீமோதெரப்பி, ரேடியேஷனுங்கிற கதிரியக்க சிகிச்சை, இந்த சிகிச்சை தான் கொடுக்குறாங்க. இப்போ என்னென்னா இதில் ஒரு சவால், ஒரு வயசு ஒரு 40 வயசில் 50 ஒரு யங்கேஜில் வராங்க, ஒரு சர்ஜரி ட்ரீட்மெண்ட் போகிறாங்க அப்படி இப்படின்னா ஓகே. பட் பெரும்பாலும் என்ன ஆகுனா ஏஜ் 50 தாண்டிடுறாங்க, 50 60 வந்துடுறாங்க. அவங்களுக்கு இந்த ரேடியேஷன் இதை தாங்கிறதே பெரிய பிரச்சனையாக இருக்குது. அவங்களால இதை ஓவர் கம் பண்ணி வர முடியல. அப்படி ஆகும்போது என்னென்னா ஒரு சில நவீன மருந்துகள் இருக்குது. 5-ஃப்ளோரோயூராசில்மாங்க கதிரியக்க சிகிச்சைக்கு கீமோதெரப்பி கொடுக்குற மருந்து. இந்த மாதிரியான ஒரு சில மருந்துகளை எடுத்துக்கும்போது வாயிலிருந்து மலக்குடல் வரைக்கும் கம்ப்ளீட்டாக புண்ணு வந்த மாதிரி இன்ஃப்ளேம் ஆன மாதிரி ஆகிடும். அதுக்கு ஓரல் மியூக்கோசைட்டிஸ்னு சொல்லுவாங்க. எல்லாம் மியூக்கஸ் மெம்பரன்லாம் செவந்து போயிடுறது, புண்ணான மாதிரி ஆயிடுது. அவங்களுக்கு ஓரல் ஃபீட் எடுக்க முடியாது. அப்போ டியூப் போட்டு ரைல்ஸ் டியூப் மாதிரி கொடுங்க, கஞ்சி மாதிரி கொடுங்க, திரவ ஆகாரமாக எடுத்து கொஞ்சம் நாளைக்கும்பாங்க. இப்போ அதுக்கு நாங்கள் இப்போ ஒரு ஸ்டடி ப்ரப்போசல் ஒன்று கொடுத்தோம். அதில் நாங்கள் அதை எப்படி ப்ரமோட் பண்ணது எப்படின்னா, சூதகந்த மாதிகளால் வாயெழுகி நாரும் புண்ணை ஆற்றிவிடும் அப்படிங்கிறது ஒரு புக்கில் இருக்கிற ஒரு மூலிகைக்கு இருக்கிற ஒரு பாட்டு. சூதம்னா மெர்க்குரி, கந்தம்னா கந்தகம் சல்ஃபர். இந்த மாதிரியான பெருமருந்துகள் கொடுக்கும்போது ஏற்பட்டு வரக்கூடிய இந்த புண்களை, இந்த மாதிரி வாயெழுகி இந்த மாதிரி ஏற்படுற புண்களை நீக்குங்கிறது அதில் இருக்க இண்டிகேஷனு. இதை ஏன் கேன்சரில் யூஸ் பண்ணுறது? இதே போல் மெட்டாலிக் ட்ரக் தான். 5-ஃப்ளோரோயூராசில், சிஸ்பிளாட்டின், இதெல்லாம் பிளாட்டினத்தோட டெரிவேட்டிவ். இதில் வர காம்ப்ளிகேஷனுக்கு ஏன் இதை கொடுக்கக்கூடாதுன்னு நாங்கள் கொடுத்து பார்த்ததில் அந்த மருந்தோட வேலை செய்யும் திறனை அதிகப்படுத்துது, வாழ்நாளை நீட்டிக்குது. அந்த மருந்து கொடுக்க வரப்போ ஏற்படக்கூடிய கிட்னி செல்களை வரக்கூடிய டேமேஜை சரி பண்ணி ரிவர்ஸ் பண்ணுது. இது 3 இந்த ஒரே ஹெர்பலில் நடக்குது. இது ப்ரூவன் பண்ணி இப்போ நமது அரசு இந்திய மருத்துவத்துறையும் காஞ்சிபுரத்தில் அறிஞர் அண்ணா புற்றுநோய் நினைவு மருத்துவமனைன்னு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது. நம்ம 2 பேர் கூடயும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஏற்பட்டு இன்டகிரேட்டிவாக பண்ணலாங்கிற ஸ்டடி இப்போ போய்கிட்டு இருக்குது. இது இப்போ ரீசெண்டாக இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே நம்ம பண்ண ஒர்க்கு. அதே போல் இங்கேயும் கேன்சர் ஓபிகள் பார்க்குறோம், கேன்சர் பேஷண்ட்ஸ் பார்க்குறோம் அண்ணா நினைவு மருத்துவமனையில், நம்ம அண்ணா ஹாஸ்பிட்டலில். ஸ்கின் பார்க்குறோம், இன்ஃபர்டிலிட்டி பார்க்குறோம். இது இன்னும் நிறையா பேருக்கு போய் சேரணும், இந்த பலன் எல்லாருக்கும் கிடைக்கணும். இந்த சித்த மருத்துவம் முதல்ல நம்ம கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் கேம்பஸில் தான் இருந்துச்சு, அங்கே தான் இருந்தது. அப்புறம் அது இடமாறுதல் செய்யப்பட்டு குற்றாலமுக்கு போச்சு. அங்கேருந்து திரும்ப இங்கே 1989 இங்கே அரும்பாக்கம்ல இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனை இது 54வது வருஷம் இங்கே இருக்கிற அரசு மருத்துவமனை. 1970 இங்கே இருக்குது. 70 இதே அண்ணா ஆட்சிக்கிட்டு இருக்குது. அதுக்கு முன்னாடி கீழ்ப்பாக்கம் கேம்பஸ் இருந்தது. இங்கே 50 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு தொடர் வண்டி பிடிக்க வேண்டியிருக்குது, அதனால் ஒரு 5 நிமிஷத்தில் நான் முடிச்சுக்கிறேன். முதல்ல சொன்ன விஷயத்தை மட்டும் நான் முடிச்சுக்கிறேன். இப்போ நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, ஒரு பாட்டு சொன்னேன் இல்லையா, மறுப்பது உடல் நோய் மருதனலாகும், மறுப்பது உளநோய் மருதன சாலும், மறுப்பது இனிப்பினி வராதிருக்க, மறுப்பது சாவை மருதனலாமே. இதை திருமூலர் சொன்னது 3000 வருஷத்துக்கு முன்னாடி. உலக சுகாதார நிறுவனம் ஹெல்த் அப்படிங்கிறதுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்குறாங்க. உடல் நலம் என்றால் என்ன? அவங்க தான் இருக்கலே ஹையஸ்ட் அத்தாரிட்டி. அவங்க சொல்கிறதுன்னா health is defined as physical, mental and social well-being. இதுதான் அவங்க ஹெல்த்துக்கு கொடுத்துருக்க டெஃபினேஷன். இப்போ நீங்கள் அதை எடுத்து பாருங்கள், இந்த பாட்டோட டிரான்ஸ்லேஷன் மாதிரியே இருக்குது. நான் சொன்னது மாதிரியே ஃபிசிக்கல், மென்டல் அண்ட் சோஷியல் வெல்பீயிங், உடல் நலம், மனநலம், நோயற்ற சமூக நல்லிருப்பு, இதுதான் ஹெல்த்துன்னு. இதை 3000 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் 4 லைன் எழுதிட்டு போயிட்டாப்புல. அப்படியே டிரான்ஸ்லேட்டட் மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரியான மருத்துவ முறை இருக்கிறது ரொம்ப ரேர். அப்புறம் நான் ஜென்ரலி இது போல் பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணும்போது நல்லா போது நான் மனசில் ஒரு விஷயம் நினச்சிப்பேன்,
எனக்கு வந்து பெரிய ரொம்ப இறை நம்பிக்கை அப்படிப்பெல்லாம் எனக்கு கிடையாது. பட் ஆனால் நம்ம கொடுக்கும்போது ஒரு மருந்தை நம்ம கண்டுபிடிக்கல, நம்ம அதை சொல்லலை, ஆனால் நான் கொடுக்கும்போது கொடுத்து சரியானோன்னு அந்த பேஷண்ட் வந்து நம்மளை ரொம்ப ப்ளஸ் பண்ணுறாங்க. உங்களால் தான் சார் நல்லாச்சு அப்படின்னு சொல்லும்போது இது எனக்கான இது இல்லை, சித்தர்கள் சொல்லி வச்சு தான் நம்ம பயன்படுத்திக்கிறோம், அவங்க கண்டுபிடிச்சா நம்ம பயன்படுத்திக்கிறோம். ஸோ வரலாற்றில் நமது முன்னோர்கள் மூதாதையர்களுக்கு நம்ம நன்றியோடு இருக்கணும், அதை இன்னும் அடுத்தது கொண்டு போகணும். இந்த மருத்துவம் இன்னும் மேம்படணும். நான் எப்படி இன்றைக்கி இவங்க வந்து சொல்கிறேனோ 2000 வருஷமாக எழுதின புக்கில் நான் இன்றைக்கி காலைல மருந்து எழுதிட்டு வரேன்னு, இது இன்னும் டெவலப் ஆகி அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகணும், நம்ம மக்களை மேம்படுத்தணும்னு சொல்லி இந்த வாய்ப்பளித்த சித்தர் இலக்கிய மையத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போ நம்ம டாக்டர் சமூகநீதி அவர்கள் ரொம்ப சிறப்பாக நம்மளோட சித்தர்கள் எப்படி இந்த வைத்தியங்களை எத்தனை காலமாக ஆயிரக்கணக்கான வருஷங்களாக செஞ்சிருக்கார் அப்படின்னு நம்ம வந்து ரொம்ப அழகாக எடுத்து சொன்னார். இன்றைக்கு இருக்கிற அலோபதியும் சித்தாவும் எப்படி இங்கிருந்து போனது தான் அதுன்றத சான்றுகளோடு அழகாக ப்ரூஃப் பண்ணினார். நம்ம வந்து ஆன்மீகம் சார்ந்தவர்கள். அவர் சொன்னார் எனக்கு இறை பக்தி அவ்வளவா இல்லைன்னு அவர் சொல்லிட்டார். ஆனால் நாம் எல்லாரும் ஆன்மீகம் அப்படின்றது மூலமாக சித்தர்களை பார்க்குறோம் இல்லையா. எனக்கு ஒரே ஒரு தகவல் மட்டும் உங்கள் எல்லாருக்கும் சொல்லணுமா இருந்தது. ஏன்னா புற்றுநோய் பற்றி தான் அவர் அதிகமாக பேசினார். புற்றுநோயை குணப்படுத்துவதற்கு ஒரு கோவிலுக்கு போனாலே போதும் அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது. அந்த காலத்தில் எல்லாம் கோவில்களை ஸ்தாபிக்கும் பொழுது அந்த கர்ப்ப கிரகத்துக்கு அடியிலே யந்திரங்கள் பதிப்பது வழக்கம்ன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்குமே ஒரு புதுசாக ஒரு கோவில் நிர்மாணிக்கிறோம் அப்படின்னா அங்கே நவரத்னங்கள் எல்லாம் போட்டு அந்த நிறைய மூலிகைகள் எல்லாம் போட்டு ஒரு யந்திரம், அது எந்த கோவிலோ அந்த கோவிலுக்கு உண்டான யந்திரங்களை மந்திரங்கள் மூலமாக ஆவாகனம் பண்ணி அந்த 9 நாள் யாகசாலை வளர்த்து அந்த யந்திரத்தை அதில் வச்சு அந்த கர்ப்பகிரகத்துக்கு அடியில் வச்சு அது மேலே அந்த மூலவர் சிலையை வைக்கிறது வழக்கமாக இருக்குது. முக்கியமாக அவர் புற்றுநோய் பற்றி சொன்னதுனால நான் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவள்ன்றதுனால இந்த தகவல். தூத்துக்குடி மாவட்டத்திலே பசுவந்தனை அப்படின்ற ஊர் இருக்குது. அந்த ஊரில் இறைவன் மேலே பசு தன்னாலே பால் பொழிந்தது, தன்னாலே பால் பொழிந்த ஊர், அதனால பசுவந்தனை அப்படின்னு அந்த ஊரோட பேர். அந்த இறைவனுக்கு அடியிலே புற்றுநோயை குணப்படுத்தக்கூடிய யந்திரம் பதிக்கப்பட்டிருக்கு. அந்த ஊரில் உள்ள சிவனுக்கு பாலபிஷேகம் செய்து அதுக்கு கூட்டு பிரார்த்தனை செய்தால் கேன்சர் குணமாகும் அப்படின்றது நான் கண்கூடா பார்த்த உண்மை. எங்கள் தூத்துக்குடி ஏபிசி மகாலட்சுமி மகளிர் கல்லூரியில் பௌதிக கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர், பௌதிக பேராசிரியை ஒருத்தவங்களுக்கு புற்றுநோய் இருந்து அவர்களை நாங்கள் அழைத்து கொண்டு போய் 3 வருட காலமாக அவங்க புற்றுநோயில் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள அங்கே கூட்டிகிட்டு போய் உட்காத்தி வச்சு நாங்கள் தொடர்ந்து கூட்டு பிரார்த்தனை செய்து அந்த சிவனுக்கு பாலபிஷேகம் செய்து தலைமுடி எல்லாம் கொட்டிப்போன நிலையில் இருந்தவர்கள் மீண்டும் கல்லூரியில் வந்து அவர்கள் பாடம் எடுத்தார்கள். இந்த மாதிரியாக நமது முன்னோர்கள், இதுவும் சித்தர்கள் எல்லா முன்னோர்களும் கண்டுபிடித்தது தான். இந்த யந்திரங்களும் நம் முன்னோர்கள் வேத விற்பனைகள் எல்லோரும் கண்டுபிடித்தது தான். இதை உங்களுக்கு தெரிந்த தகவல்களை டாக்டர் அவர்கள் சொன்னது மாதிரியாக இதை உங்களுக்கு தெரிந்த யாருக்கேனும் புற்றுநோய் இருந்தால் அவர்களை போய் இந்த கோவிலுக்கு போக சொல்லி இறைவனின் அருள் பெறுமாறு எல்லோரையும் பிரார்த்தித்து கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். பயனுடைய வகையில் அவங்களுடைய கருத்தை வந்து சொல்லியிருக்காரு. அது இன்றைக்கி இருக்கக்கூடிய பல்வேறு ஆங்கில மருந்துகளுக்கு முன்னோடியாக தமிழ் சித்த மருத்துவம் இருந்திருக்கிறது அப்படின்றது ரொம்ப ஆதாரபூர்வமாக பல விஷயங்களை எடுத்துக்காட்டி சொல்லியிருக்காரு. ரொம்ப மகிழ்ச்சி, நன்றிங்க சார். முறையாக நன்றி கூறி ஐயா ஜெயரமணி ஐயா வாங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைக்கி உறுப்பினர்கள் திரளாக நம்ம வந்து பொதுவாக ரங்கராஜ மராக்கட்டிலேருந்து பெரும்பாலான உறுப்பினர்கள் நீங்கள் பங்கெடுத்துட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் முதல் ஞாயிற்றுக்கிழமையும் நடக்குது. அதை நம்ம ரங்கராஜபுரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10-20 பேர் ரெகுலராக வந்துட்டு இருந்தாங்க, இப்போ வரல. இந்த தடவை அந்த ஒரு 20 நல்ல செய்திகள் அது வந்து கேட்டாங்கன்னா கண்டிப்பாக தொடர்ந்து வருவாங்க. ஒரு மருத்துவர் வந்து இன்றைக்கி பேசுனது வந்து பார்த்திங்கன்னா நிறையா மருத்துவர்கள் இங்கே வந்திருக்காங்க. அந்த இளைஞர் வந்து பேசுனது வந்து பார்த்திங்கன்னா எல்லாரோட மனசையும் தொட்டுடுச்சு. கொஞ்ச நேரம் தான் பேசினார்.
ஆனால் அவர் அந்த கேட்சிங் பாயிண்ட் மாதிரி அந்த மக்கள்கிட்ட என்ன போய் கொண்டு சேர்க்கணுங்கிறது 1 மணி நேரம் 1.5 மணி நேரமாக நாங்கள் அந்த ப்ரோக்ராம் வச்சு கேள்வி பதிலெலாம் வைப்போம். எந்த நிகழ்ச்சியும் இல்லை. அவர் ரொம்ப ஃபுட்பால் ரன் அடிக்கிற மாதிரி அப்படியே ஒரு 10 பாயிண்ட் சொன்னார். ரொம்ப அருமையாக பேசினார். டாக்டர் ஐயாவுக்கும் ரொம்ப நன்றி. நம்ம இளைஞராக இருந்தாலும் ரொம்ப துடிப்பாக பேசினார். அதுதான் மக்கள்கிட்ட போய் சேர்ற மாதிரி சொல்லணும். இப்போ நாங்கள் யாருன்னா அந்த குழந்தைய அழிச்சு வந்திருக்காங்க, அம்மா படுற பாடு எனக்கு பெரும் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா உட்கார முடியல அவங்களால. கிளம்பணும் வீட்டுக்கு கிளம்பணும் இதுதான் அந்த குழந்தைகளை இங்கே உட்காந்து கேட்க வைக்கிறதுனா உங்களை மாதிரி ஆளுங்க பேசினா தான் உட்காருவாங்க. அதனால் ஐயா மருத்துவர் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்தது கோதை நாச்சியார் அம்மா அப்படியே வெடிகுண்டு மாதிரி வெடித்தாங்க. இருக்காங்களா போயிட்டாங்களான்னு தெரியல. அவங்க ஐயா அம்மா நான் அவங்க தோற்றத்தை பார்த்து அப்படி தெரியல. ஏதோ ரொம்ப அடக்க உடக்கமாக தமிழ் பேராசிரியர் அவருக்கு சதானந்த நண்பர்கள்லாம் அப்படி தான் இருப்பாங்க, ரொம்ப அடக்க உடக்கமாக. அது மாதிரி தெரிஞ்சுது. ஆனால் அவங்க அந்த திருநெல்வேலியில் அந்த ஒரு வள்ளலாரை பேசுகிறாங்க இதை பேசுகிறாங்க. அவ்வளோ ஒரு நண்பர் என்று கேட்டார். வேதாத்திரி அவர்கிட்ட அறிமுகப்படுத்தினா கூட பேசியிருப்பாங்க போல் இருக்கு. அவங்கள்ட்ட வேதாத்திரி அறிமுகப்படுத்துங்க. அந்த கம்பேரிசன் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அவங்க அம்மா ரொம்ப ஐயா அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்து வழக்கமாக எங்கள் உமா பாரதி அம்மா வழக்கமாக பேசுவாங்க. அது நாங்கள் நிறையா பேச்சு கேட்டுக்கிறோம். வேலைச்சேரியில் தான் நான் முதல்ல தொடங்கினேன் அவங்கள. அப்புறம் அவங்க பெரிய மயிலை திருவூர் சங்கத்தில் காப்பாளர். அவங்க பெரிய பேச்சாளர். அவங்க பேசுனதை பற்றி ஆச்சரியம் இல்லை. இருந்தாலும் எங்கள் சித்தர் இலக்கிய மையத்தில் ரொம்ப சிறப்பாக பேசுனாங்க. நிறைய இடத்துல மீட்டிங் கேட்டாலும் சித்தரை பற்றி ரொம்ப அழகாக ப்ரெசன்டேஷன் பண்ணாங்க. ஆமாம், உமா பாரதி அம்மா அவங்களுக்கு வழக்கம். இன்றைக்கி கூட்டத்துக்கு முக்கியமாக தொண்டாற்றினதில் ஒரு முக்கியமான ஆள் பார்த்திங்கன்னா சதானந்த டாக்டர் இன்றைக்கி பாரதியாரை பற்றி பேசி அந்த உறுப்பினர்கள்ட்டெல்லாம் போய் நான் அவரை அடிக்கடி கேட்பேன், உங்களுக்குன்னு ஒரு தொண்டர் இல்லையா, காலேஜில் இருக்கீங்களே ஒரு மாணவர் இல்லையா அப்படின்னு. அவங்க மகள் தான் தொண்டராக அப்போ ஒர்க் பண்ணுவான்னு போல் இருக்குது. இன்றைக்கி அவங்களுடைய பணி ரொம்ப பாராட்டுக்கிற பணி. ஒவ்வொருத்தருமே கையெழுத்து வாங்கி இந்த வேலையை நாங்கள் முதியோர்கள் தான் செய்வோம். 75-80 வயசு ஆள் தான் நாங்கள் போய் ஒருத்தர் கையெழுத்து வாங்குவோம். அந்த பணியை சிறப்பாக செஞ்சாங்க. பேச்சாட்டும் ரொம்ப வேகமாக இருக்குது. அதனால் நீங்கள் அம்மா பேசுகிறாங்க பாருங்கள், அவங்க சொன்னாங்க பாரு அறிவுரை, அது மாதிரி நிதானிச்சு ரொம்ப இதாக ஊர்க்கமாக பேசணும். அது ரொம்ப ஆலோசனை பண்ணிங்க நீங்கள் அம்மா. அவங்க தான் இப்போ எங்கள் சித்தர் இலக்கிய மையத்துக்கு காப்பாளர் இருப்பாங்க போல் இருக்கு எனக்கு. அதனால் சதானந்தத்தை நம்பி பிரயோஜனம் அவங்க பொண்ணை தான் நம்பணும் போல் இருக்குது. அந்த மாதிரி நல்லா இருந்தது. அவருக்கு ஒரு 10 தொண்டர் வர்றது வாய்ப்பாக இருந்துச்சு. அதோடு இன்றைக்கி என்ன மகிழ்ச்சின்னா மன்றத்தின் பொழுதும் நாங்கள் முயற்சி பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு 25 பேரை சந்திக்கிறது ஒவ்வொரு மாதமும் எங்களுக்கு பெரிய கஷ்டம், போராட்டம். 4 மணிலேருந்து உட்காந்துருப்போம், காத்துக்கிட்டு இருப்போம். அதனால் இவங்கெல்லாம் பங்கெடுத்து காட்டம் இந்த டாக்டர் ஐயா, அதாவது பாரதியாருடைய பேத்தி, இந்த ஒரு ப்ளஸ் பாயிண்டில் தான் இன்றைக்கி இன்றைக்கி கூட்டத்தை கூட்டியிருக்கிறோம் இன்றைக்கி. அதனால் அம்மாவும் நல்லா பேசுனாங்க. அதனால் மீண்டும் உங்களுக்கு மொத்த வேண்டுகோள் எடுக்கிறேன். இங்கே நாங்கள் பணம் கட்டணம் எல்லாம் நிர்ணயிக்கலை, எதுவுமே பண்ணலை. இது பல பேர் நன்கொடையால் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் மாதம் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் நீங்கள் ஒரு 4லேருந்து ஒரு 6 வரலையும் இருந்தால் கூட போதும். அது அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஆதரவு கொடுத்தது தான் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். ஏன்னா நாங்கள் அவர் 3 மணி 2:30 மணிலேருந்து வேலை ஆரம்பிக்கிறாரு. நான் ஒரு 3லேருந்து ஆரம்பிக்கிறேன். அவர் 2:30 மணிலேருந்து ஆரம்பிக்கிறார். சுண்டல் வைக்கிறதுலேருந்து சிட்டி வைக்கிறது. இத்தனை பேர் வேலை பார்த்து உங்களெல்லாம் பார்த்தா தான் எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். சரி, இத்தனை பேர் பங்கெடுத்துருக்காங்க, எங்களுக்கு ரொம்ப கவலை ஆகிடும். தொடங்கத்தில் 2 மணிலேருந்து வேலை பார்க்குறோம், 10 பேர் உட்காரலையே அப்படின்னு. அது மாதிரி இன்றைக்கி தான் உற்சாகத்தை விட்டுருக்கீங்க. உங்கள் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறி விழா இனிதாக நடைபெற வாழ்த்தி தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு வேண்டும் என்று கூறி அன்புடன் வேண்டுகிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க.